Hi friends, நான் சுரேஷ் பேசுறேன். சென்னை கார்ஸ் அப்படின்ற சொல்ல இருந்து இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு XUV 300 அப்படின்ற ஒரு காரோட ஒரு ரைட் ஆடியோ அப்ளிகேஷன் பத்தி தான். இந்த கார் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ணின வண்டி கூட. அது ஒரு சோனியோட ES காம்பனன்ட் அண்ட் ES கோஆக்சல் லொகேட் பண்ணிருக்காங்க. நாங்க அந்த ஒரு ஆடியோ கூடவே 1 லேயர் டேம்பிங் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் லேயருக்கு மட்டும் தான் டேம்ப் ஆயிருக்கு ப்ரீவியஸா பண்ண இடத்துல. இப்போ நாங்க அதை அப்கிரேட் பண்ணி 2 லேயர் டேம்பிங்கா மாத்துறோம். which means ரிஃப்ளெக்ஷன் ஆகிற இடத்துல டேம்பிங் பண்ண அவங்க மிஸ் பண்ணிருக்காங்க. அங்க நாங்க ப்ராப்பரா டேம்பிங் சொல்யூஷன்ஸ் கொடுத்து ஃப்ரண்ட்ல அகைன் ஒரு டேம்பிங் அப்கிரேட் பண்ண போறோம். இது இன்னர் லேயர்ல டேம்ப் பண்ணல ஆக்சுவலா. சோ அத நாங்க கம்ப்ளீட்டா இன்னர் லேயர் டேம்பிங் இப்ப மாத்த போறோம். சோ அதாவது இந்த டேம்ப் அப்படியே எடுத்து நாங்க பேக் லேயர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுவும் வேஸ்ட் ஆகாம யூஸ் பண்ணிட்டு அண்ட் ஃப்ரண்ட்ல ஃப்ரெஷ்ஷான டேம்பிங் தான் போட போறோம். அண்ட் இந்த கார்ல அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண ஒரு கான்செப்ட் ஒரு ஜாப்கோட ஃபிக்ஷன் ப்ராசஸ் கஸ்டமர் ஆல்ரெடி இருந்தது. சோ அது கூடவே ஒரு சோனியோட ES ஆம்பிளிஃபருமே ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க. பட் அவங்க கஸ்டமர் எதிர்பார்த்த ஒரு தம்ப் கிடைக்கல அப்படின்றதுனால ஒரு ரேட்யூனிங்காகவும் அண்ட் ஒரு அப்கிரேடட் சப்வூஃபருக்காகவும் வந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த கார்ல அப்கிரேட் பண்ண போறது ஒரு கம்ப்ளீட் டேம்பிங் சொல்யூஷன்ஸ் அண்ட் பேசிக்கான வயரிங்ஸ் செக் பண்ண போறோம். அது கூடவே ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஆடிசன் அப்படின்ற பிராண்டோட APBX 10AS2 அப்படின்ற ஒரு வெர்ஷன் கூட. இந்த சப்வூஃபர் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் சப்வூஃபர் அண்ட் 800 வாட்ஸ் டிரைவ் கிடைக்கிறது அண்ட் அரௌண்ட் 450 வாட் RMS உள்ள ஒரு சப்வூஃபர் கூட சொல்லலாம். இது ஒரு ஷாலோ சப்வூஃபர் தான். இந்த ஷாலோ சப்வூஃபர் உங்களுக்கு பெருசா இடம் உங்களுக்கு ஆக்குபை ஆகிறது இல்ல. அண்ட் மற்ற சப்வூஃபர் மாதிரி இது இல்லாம இது பேசிக்கலி கிரவுண்ட் ஃபயரிங் சப்வூஃபர் சொல்ல வரலாம். இந்த கிரவுண்ட் ஃபயரிங் சப்வூஃபர் அப்படின்றது யூசுவல் சப்வூஃபர் பாத்தீங்கன்னா வால் ஃபயரிங் இருக்கும். பட் இந்த கார்ல யூஸ் பண்ற சப்வூஃபர் 400 to 5 inches சப்வூஃபர் மட்டும் தான். அண்ட் இந்த சப்வூஃபர் முழுக்க கிரவுண்ட் ஃபயரிங் அப்படின்றதால சப்வூஃபர் இங்க 4 புஷஸ்ல ஒரு 4 பிராக்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சப்வூஃபர் இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல லொகேட் பண்ணிடலாம். லொகேட் பண்ணதுக்கு அப்புறமா சப்வூஃபர் எங்க ஃபங்க்ஷன் ஆகுது கூட உங்களுக்கு தெரிய போறது இல்ல. அந்த இடம் உங்களுக்கு சுத்தமா ஆக்குபைட் ஆகாம ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும். இந்த சப்வூஃபர்ல முழுக்க கிரவுண்ட் ஃபேசிங்ல போயிடும். அண்ட் கிரவுண்ட் ஃபயரிங் சப்வூஃபர்னால உங்களுக்கு பேஸோட பிரஷர் லீக்கேஜஸ் இல்லாம ரொம்ப துல்லியமா கிடைக்க கூட ஆரம்பிக்கும். அட் சேம் டைம் நீங்க சப்வூஃபரை ஈஸியா ரிட்டாச் பண்ணி வைக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறது ஒரு பவர்ஃபுல் சாக்கெட்ஸ் கொடுத்துடுவாங்க. ஸோ வித்தின் மினிட் சாக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு சப்வூஃபர் நம்ம டிஸ்லோகேட் பண்ண முடியும். அட் சேம் டைம் ஒரு கண்ட்ரோலருமே கொடுக்குறோம். அந்த கண்ட்ரோல் ஃப்ரண்ட்ல இருக்க டிரைவர் ஆக்சசிபிலிட்டி கொடுத்துடுறோம். ஸோ பேக்ல சப்வூஃபரோட பேஸ் லைக் கொஞ்சம் அதிகமா இருக்கு, இல்ல பசங்க தூங்குறாங்க, அப்பா அம்மாக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா கூட அந்த சப்வூஃபர் வால்யூம் மட்டும் நம்ம தனியா ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். அந்த சப்வூஃபர் இண்டிவிஜுவலா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதால நீங்க எப்படி மூடுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் டிராவல் பண்ணி கூட கேட்க வைக்க முடியும். கஸ்டமர் ஆல்ரெடி இருக்கிற அந்த எக்ஸிஸ்டிங் DSP கூடவே சப் நாங்க லொகேட் பண்ண போறோம். ஸோ மியூசிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வே பெட்டரா கிடைக்க ஆரம்பிக்கும். ரெகுலரான ஒரு 6 channel DSP அண்ட் ஒரு 4-way ஆம்பிளிஃபையர் போட்டிருக்காங்க. அதை கூட தான் இந்த சப்வூஃபர் அட்டாச் பண்ண போறோம். ஸோ இருக்கிற எந்த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டுமே வேஸ்ட் பண்ணாம நம்ம ஒரு சப்வூஃபர் மட்டும் அட்டாச் பண்ணி இந்த காரோட என்டையர் ஆடியோவே நாங்க குவாலிட்டி மாத்தி கொடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரியான அப்கிரேட் தேவைப்படுறவங்க தாராளமாக கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.